என் மனைவிமார்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? யார் யார் நண்பா? என் மனைவிமார்களோ, என் மனைவிமார் 2 பேர்கள். 2 பேர். யார் யாரு? யார் யாரு? யார் யார்? அதாவது மற்ற நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜ மன்னனுடைய மகளாய் பிறந்தார். உத்திரகுமாரி. உத்திரகுமாரி என் தந்தைமார்களுக்கு ஓராண்டு காலம் அஜ்ஞாவதவாசம் முடிப்பதற்கு அடைக்கலம் கொடுத்த மன்னன். அடைக்கலம் கொடுத்த மன்னன் என் தந்தைமார் பாவியாகிய நயவஞ்சகன் துரியோதனன் என் பெரியப்பா செய்தது ஒரு வஞ்சகத்தினால் பங்கு நாள் பகலை சோதனால் துக்காட்டம் நாடி நகரும் வெளிதத்தை அனைத்தேனை அனைத்தும் பரிவர்த்தங்கள் எல்லாம் பறித்து பஞ்சவர்களுக்கு நாட்டிலே இடம் இல்லை என்று சொல்லி தோற்றதோர் பாண்டவர்களுக்கு நாட்டில் இடம் கிட்டாது அப்படி என்று சொல்ல ஐயா அப்படி என்ற சொன்ன வார்த்தை என் தந்தைமார் 5 ராஜாக்களும் 6 என்று சொல்லக்கூடிய வனமனாந்திர கானகமார்க்கும் 12 ஆண்டு வனம் ஓராண்டு அந்நியாவது மாசம் நாட்டில் இருந்து வாதம் அறிந்து வந்தால் பண்புள்ள நாட்டை பார்க்கிறேன் என்று தலையசத்த துரியோதனனிடத்திலே இருந்து 6 சென்ற பாண்டவர்கள் 12 முடித்தார்கள். 12 முடிக்கும் நேரத்திலே ஓராண்டு யாரும் அறியாத வண்ணமாக இருக்க வேண்டும். யார் கண்ணுக்கு தாங்கள் தான் பாண்டவர்கள் என்று அறியாமல் இருக்க வேண்டும். உருமாற வேண்டும். உருவத்தை மாறி ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும் என்றால் நச்சு பொய்கை நாடகத்துல 4வது நச்சு பொய்கை வனம். இந்த நச்சு பொய்கை வனத்திலே பாண்டவர்கள் எப்படி வாழ வகுப்பார்கள் அப்படி என்று எத்தனை சொல்லக்கூடிய எத்தரதியாகப்பட்டவர் எப்படி அந்த குடுகுலத்தில் அமர்ந்தார். குளத்தில் அருகாமல் இன்றி பாண்டவர்கள் 4வது வனத்திலே காலமகா ரிஷி வனத்திலே ஓராண்டு காலம் கழிக்குவதற்காக சென்ற என் தந்தைமார்களிடத்திலே அதாவது கானகத்தில் வேட்டையாடுவதற்காக சென்றார்களாம். வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடி புதைக்கலாம் என்று 5 ஆண்டாக்களும் சென்ற பொழுது என் பெரிய தந்தையார் தர்மராஜனுக்கு தாகவிடை தண்ணீர் தாகம் உண்மைதான் தாகவிடையை தீர்க்க வேண்டும் என்று சமயனாகிய நகலுடை தேடி குளக்கரை எங்காவது அறிந்தால் அருவிகள் எங்காவது 6 குளங்கள் இருந்தால் சமையலே தாகமாய் தவிக்கிறேன். இந்த ஆளுவரசியில் அமர்ந்திருக்கிறேன். சீக்கிரமாக சென்று ஜலம் கொண்டு வாய். தம்பி நிலைப்பிருக்கும் போது அங்கள் எத்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு எப்படி நச்சு பொய்கை குளம். பொய்கை குளம் எப்படி அந்த குளத்திலே அருகாமல் நின்று அப்படிப்பட்ட குளத்தை கண்ட என் தந்தையாராகிய சித்தப்பா நகரன் போய் உடனே தாகத்தினால் நாம் இருக்கின்றோம், நாம் ஜலத்தை அறிந்து விட்டு பிறகு அண்ணனுக்கு எடுத்து போலாம் என்று ஜலமல்லி கையில் பிடிக்கும் போது ஜலம் இருந்தாலே அப்படிங்கிறது ஒரு குரல். உருவம் காணவில்லை. 4 திதிகளும் திரும்பி பார்த்தாலும் யாரும் அறியாமல் இருக்கிறார். அள்ளிய குளத்தில் இருந்த அள்ளிய நீரை போட்டு விட்டார். மீண்டும் யாரும் இல்லையே, ஏதோ அசமய குரலோ என்னென்னும் தெரியவில்லை என்று மீண்டும் கரங்களால் அள்ளினார். குடிப்பதற்கு வாய வைத்தாரு. ஜனம் அறிந்து விட்டால் நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் வைக்காமல் இந்த நீரை குடித்து விட்டு என்றால் உன் உயிர் உடலை விட்டு வீழ்த்துவிடும். அப்படி என்று அசமயக்குள் ஆகாய மார்க்கத்திலிருந்து பேசுவதைப் போல் இருக்கிறது. அதை அறிந்த நகுலன், நீ ஒரு வீரனாய் இருந்தால் எனக்கு முன்னால் வந்து இந்த வார்த்தை உரை. எப்படி முன்னால் வந்து எனக்கு முன்பதாக வந்து எனக்கு நேருக்கு நேராக நின்று இவ்வார்த்தை உரைக்க வேண்டும். நீ ஒரு ஆடவனாக இருந்தால் ஒரு வீரனாக இருந்தால் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் தெரிய நான் குடிப்பது இந்த நீர். உன் கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு அவசியம் இல்லை. அப்படி என்று ஜலத்தை அறிந்தார். நிழலில் போய் உறங்கினார். உயிர் யமனிடம் அடைந்து விட்டது. இருந்து விட்டார். இப்படி 4 பேரும் செத்து போனாங்களாம். 4 பேரும். ஐயா அப்படிப்பட்ட அந்த வன மார்க்கத்திலே அப்படி 4 பேரும் செத்த நேரத்துல
என் பெரிய தந்தையாராக தர்மராஜன் அந்த குலத்தை தேடி வரார். தம்பிமார் போனவர் நால்வரையும் காணவில்லையே. அப்படி என்று ஓடுவோடி வந்த நேரத்துல தம்பிமார்கள் இருந்து கிடப்பதை கண்களால் பார்த்தார். ஐயோ! தம்பிமார் நால்வர் ஒழிந்து விட்டார்கள். நான் மட்டும் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்து என்ன பலன்? அப்படி என்று கெட்டெண்ணம் அடித்து மட்டெல்லாம் துரியோதனன் ஏதோ சதி செய்து விட்டான். இந்த குளத்திலே நஞ்சை கலந்திருக்கிறான். விஷம் கொண்டதை ஊற்றி விட்டான் போல் தெரிகிறது. தந்தைமார்கள் முதலே அறிந்திருக்கிறார்கள். நீ விரும்பிய தமிழர்மார்கள் எல்லாம் அழிந்து விட்டார்களே. இந்த உலகத்தில் நான் மட்டும் உயிரோடு என்ன பலன்? அப்படி என்று பகவனியால் துடித்து பெரிய தந்தையாராகப்பட்ட தர்மராஜன் நண்பா அந்த ஜலத்தை அருந்துவதற்காக சென்றாராம். நாமளும் குடித்து விட்டு தம்பிமார்களோடு படுத்து விடலாம். அப்படி என்று ஜலத்தை அள்ளி பொழுது அடே ஜலம் அருந்தாதேனில் நீயும் அறிந்தாய் என்றால் உன் தம்பிமார் நால்வரும் மடிந்து கிடப்பதை போல் மடிந்து விடுவாய் அப்படி என்றார். போட்டு விட்டார் தண்ணியை. தண்ணி போட்டு ஏதோ இது ஒரு சூதகமாக இருக்கிறது. ஐயனே இப்படிப்பட்ட குரல் கொடுக்கக்கூடியவர் நீ யார்? அப்படி என்ற பொழுது நான் யாராக இருப்பினும் உனக்கு தேவையில்லை. என் கேள்விகளுக்கு பதில் அளித்து விடு அப்படி என்கிறார். என்ன கேள்வி வேணாமல் நான் கேளுங்கள். கேள்விக்கு பதில் அளிக்கிறேன் அப்படி என்று கேள்வி எல்லாம் எழுப்பிய பொழுது தர்மராஜனாகப்பட்டவன் கேள்விக்கெல்லாம் பதில் அளித்தார். மெச்சித்தேன் உன்னுடைய தர்மத்தை. தர்மராஜனை யுதிஷ்டிரா கேள்விக்கு பதில் அளித்தபடினான் உன்னை நான் பெருமை கொண்டேன். அப்படி இருந்தாலும் இந்த கேள்விக்கெல்லாம் விடை கொடுத்தபடினான் நால்வரில் ஒருவருக்கு மட்டும் நான் உயிர் வைப்பேன். ஒருவருக்கு மட்டும் நான் உயிர் வைத்து கொடுப்பேன் அப்படி என்கிறார். யாரு? எச்சரிசி. அப்ப சொல்லும் பொழுது அந்த நால்வரில் உனக்கு யார் வேண்டும்? அப்படி என்பது என் பெரிய தந்தையாராகப்பட்டவர் தாய்க்கு தலைப்பிள்ளைக்கு நான் இருக்கிறேன் ஒருவன். என் பெரிய அதாவது என் தாத்தாவுக்கு என் பாட்டனாருக்கு 2 மனைவிமார்கள். 2 பேரு உண்மைதான். சரிங்க. என் தந்தைமார்கள் 2 தாய்மார்கள். என் தந்தைமாருக்கு 2 தாய்மார்கள். ஒன்று குந்தி அம்மாள் மற்றொன்று மாத்திரி. இப்படி குந்தி மாத்திரி என்ற 2 தாய்மார்களுக்கும் 5 பிறந்திருந்தாலும் நண்டா அந்த நால்வரில் ஒருவர் யார் வேண்டும் என்ற நேரத்துல என் பெரிய தந்தையார் யோசனை பண்றாரு. நாம் குந்திக்கு பிறந்தவன் முதல் மகன் மூத்தவன் தலைமகன் இருக்கிறேன். பெரிய தாயாராக மாத்திரிக்கு பிறந்தவன் 2 தானே நகலும் சகாதேவர்கள். அதிலே என் தம்பியாக நகலனுக்கு மட்டும் உயிர் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அப்ப எத்தரிசி என்ன சொல்றாரு? ஏப்பா வில்லாட்டிலே வீரன் என்று சொல்லக்கூடிய போற்றப்படக்கூடிய மகாபரதமாக உலகமெங்கும் போற்றக்கூடிய உன் தமையனாகிய தனந்தேன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் இருக்கிறானே அவனை கேட்கவில்லை. சண்டைக்கோ சாப்பாட்டுக்கோ சண்டைக்கோ இருக்கிறானே உன் தம்பி ஒருவன் பீமஜன் இருக்கிறான். அப்படிப்பட்ட மதபீமனை கேட்கவில்லை. ஏன் நகிலனை கேட்கிறாய் என்கிற பொழுது நாங்கள் என் தந்தையாருக்கு 2 தாய்மார்கள். என் தாயார் வள்ளியம்மாளுக்கு பிறந்தவர்கள் நாங்கள் 3 பேர் சுவாமி. 3 பேரு. 3வரில் ஒருவன் நான் இருக்கிறேன். பெரிய தாயாருக்கு பிறக்கப்பட்டவர்கள் 2 பேர். ஆண்கள் 2. அந்த ஆண்களிலே நகலன் தான் மூத்தவன். நகலனுக்கு தாய்க்கு ஒரு மகன் தலைமகனாக நாங்கள் 2 இருந்தால் மட்டுமே இந்த நாட்டை ஆளுவோமோ பிறகு ஆளவில்லையோ என்பது அப்புறம். தாய்க்கு ஒருவன் தலைமகனாக இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்ன வார்த்தைக்கு 4 வரைக்குமே நான் உயிர் வைத்துக் கொடுக்கிறேன். உன்னுடைய பெருமையும் உன் அருமையும் இந்த சத்தியத்தையும் கடைபிடித்தபடினால் உன் தம்பிமார் 4 வரையிலே உயிர் வைப்பார்கள். அப்படி என்று 4 வரைக்கும் உயிர் கொடுத்த பொழுது நேரடியாக காட்சியளிக்கிறார். அப்பொழுதுதான் எட்டு மகாரிஷி யமதர்மனோடு நேரடியாக காட்சியளித்து உங்களுக்கு தேவைப்பட்ட உருவங்கள் எப்படி இந்த 12 கழித்து 5வது மாசம் பாண்டவர்கள் யார் என்று அறியாத வரம் இருக்க வேண்டும் என்றால் இந்த எத்தரசியை வணங்குங்கள். எப்படி உங்களுக்கு வேண்டிய உருவங்கள் பெறலாம். அப்படி என்று மற்றமா நாட்டிலே பிராடு மன்னரிடத்திலே என் தந்தையார் தாமகிருந்தி என்ற பெயரோடு அங்கு வாழ்ந்தார். என் சித்தப்பாவாக பெரியப்பாவாக இளைய பெரியப்பாவாக பீமசன எங்கு பற்றி ஆமா சரிங்க. அதற்கு என் தந்தையாராகப்பட்டவர் அறவுடலான் அறவுடல் பெண்ணாகவும் வேணியாக காலம் கழித்து அந்த பிராடு மன்னரிடத்திலே சகாதேவர்கள் எப்படி அதாவது குதிரைப்படை காவலன் பசுக்களை மேய்க்கக்கூடிய பசுமாட்டு வேலைக்காரன் இப்படி எல்லாம் 2 பேரும் இருக்கு. 5 பேர்களும் அப்படி பணிப்பெண்ணாகவும்
என் தாயார் பாண்டாளியம்மன் பதிப்பெண்ணாக இருந்து அந்த காலத்துல என் தந்தையார் உத்தரகுமாரிக்கும் அந்த உத்தரகுமாரனுக்கும் நடிப்பு பெண்ணாக நாட்டியம் அடித்துக் கொடுத்து என் தந்தையார் அடித்துக் கொடுத்த நாட்டியத்தை மெச்சித்து எனக்கு பொண்ணை பரிசாக கொடுத்திருக்கிறார். என் தந்தைக்காக எனக்கு என் மகனாகப்பட்ட என் தந்தைக்கு தான் கொடுத்திருந்தாங்களா? எனக்கு வேண்டாம். என் அருமை மகன் இருக்கிற அபிமன்யு என் மகனுக்கு எனக்கு வந்து சிறுவாக, அதாவது ஒரு குருவினிடத்திலே சீடனுக்கு நான் பாடசாலையில் கட்டுணர்ந்தேன். நான் குரு அண்ணவனை மணக்க முடியாது. எனது மகன் வீரபால் அபிமன்யு இருக்கிறான். அண்ணவனுக்கு உன் மகனை மணந்து கொள்ளலாம். அப்படி என்று அந்த வீரபால் அபிமன்யுக்கு நான் உத்தர என்று சொல்லக்கூடிய குமார்த்தியை நான் மனம் கொண்டு ஐயா, அது மட்டுமல்ல என் மாம மகள் கமல சுந்தரியை இருவராக நான் மணந்து கமல சுந்தரிக்கு துரையனுடைய மகனாகப்பட்ட லக்னகுமாரனுக்கு பரிசு போட்டவன். அந்த பரிசத்தை நாங்கள் பாடசாலையில் படிக்கும் பொழுது குருகுலத்திலே உன்னை என்று நான் என என்று நீயும் எப்படி உயிருக்கு உயிராக நாங்கள் காதல் போகத்தில் கொண்டு இருவரையும் காதல் போகத்தினால் நாங்கள் கல்யாணம் செய்யலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது, ஆனால் லக்னகுமாரனுக்கு என் மாமாவாகிய பிறந்தாமல் மருந்து போட்டு விட்டார். அதை அறிந்தே நான் கடிதத்தை கொடுத்தால் நாளை வரவில்லை என்றால் என் உயிர் ஏதாவது எமனிடம் நமனிடம் அடைந்து விடுவேன், மாய்த்து விடுவேன் என்று அப்பொழுது அனைக்குந்துமான அறுத்து தகுதுமாரை நான் சென்று லக்னகுமாரனை அடித்து விரைத்து துரையனுடைய தேவராஜர்கள் எல்லாம் துன்பம் செய்து நான் சுந்தரியை மணந்தேன். உண்மைதான். லக்னகுமாரன் தலைமையில் திருவிளக்கு வைத்து சுற்றி வளவலும் பொழுது என் மாமன் மகன் சுந்தரியாகப்பட்டவள் அவனை எட்டை காலால் உதைத்து விட்டார். அப்படி காலால் உதைத்தவனை அள்ளியனாக இருந்தாலும் அவன் எனக்கு அண்ணனாகுவான், பகைவனாய் இருந்தாலும் எனக்கு பங்காளி ஆனவன் என்று பார்க்காமல் காலால் இட்டு விடுத்தாலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்று அவளை நான் சிறைசாலையில் இன்று வைத்திருக்கிறேன். உத்தரையோடு மனம் கொண்டு உல்லாசம் செய்திருக்கிறேன். அதனால் என் தாயார் ஏன் காரணம் தெரியல. அவன் பார்ப்பதற்கு முன்னாக என் மனைவி இடத்திலே நான் சென்று பார்த்து விட்டு பிறகு என் அம்மாவை பார்க்க வேண்டும்.